இந்தியா முழுவதும் அந்த தோற்றம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அவர்களுக்கு எதிரான வெறுப்பை திட்டமிட்டு பரப்புவது ஏற்புடையதல்ல. இஸ்லாமியர்களும் இணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ஒன்றிய அரசின் தாக்குதலை வரவேற்கிறார்கள். ஆக இந்தியாவை பொறுத்தவரையில் மதத்தின் பெயரால் எந்த வெறுப்பு அரசியலும் கூடாது, சமூக பிளவினைவாதமும் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற முறையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அதற்கு ஆதரவு நல்கி வருகிறார்கள். ஆனால் அது இந்துத்துவாவின் அஜெண்டா என்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள். அது ஏற்புடையதல்ல. நாட்டினுடைய எல்லை பகுதியிலான இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான மாநிலங்கள் தொடர்ச்சியா தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. மெகபூபா முஃப்தி கூட சொல்லியிருக்காங்க, தாக்குதல் எடுத்துங்க, நாங்க ரொம்ப அன்சேஃபா இருக்கிறோம். யாரு? மெகபூபா முஃப்தி சொல்லியிருக்காங்க, எங்களோட தாக்குதல் சீக்கிரமா முடிவு கொண்டு வாங்க, எல்லையோடு இருக்கக்கூடிய மாநிலங்களோட மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுவாங்க. இந்த நடவடிக்கை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் வேண்டாம் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் ஒற்றை கோரிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது வேறு, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வேறு. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள். தவறான செய்திகளை பரப்புகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள், சமூக வலைத்தளங்களை அதற்கான களமாக மாற்றுகிறார்கள். அது ஏற்புடையதல்ல. பயங்கரவாத சக்திகளின் கூடாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களின் பதுங்கு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது, அவர்களை பலவீனப்படுத்துவது, அதன் அடிப்படையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்பது வரவேற்கத்தகுந்தது. மெஹபூப் அவர்கள் சொன்னதை போல எல்லையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. ஆகவே போர் வெடிக்காமல், இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது.